காஞ்சிபுரம் டிஎஸ்பிக்கு எதிராக மாவட்ட நீதிபதி கைது உத்தரவு பிறப்பித்த விவகாரத்தில் மாவட்ட நீதிபதி மீதான விஜிலன்ஸ் பதிவாளரின் விசாரணை அறிக்கையை நிர்வாக குழுவிற்கு அனுப்புவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாவட்ட நீதிபதியினுடைய உத்தரவின் பேரில்தான் பேக்கரியை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்பட்ட பிரச்சனையால் டிஎஸ்பியை கைது செய்ய மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டதாக கூறி காவல்துறை தொடர்ந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதியின் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்த லோகேஸ்வரன் என்பவருடைய மாமனார் சிவகுமார் என்பவர் அந்த பகுதியில் பேக்கரி நடத்தி வந்திருக்கிறார். சிவகுமாருக்கும் பூசிவாக்கத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கும் இடையில கடந்த மாதம் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அது பிறகு அடிதடி சம்பவம் குறித்து முருகனும் சரி அதே போல சிவகுமாரும் சரி, ரெண்டு பேரும் வாலாஜாபாத் காவல் நிலையத்தில் பரஸ்பரம் புகார் அளித்திருந்தார்கள். இதுல முருகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில சிவகுமாருக்கு எதிராக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்லி இந்த வழக்குல இது சம்பந்தமா தாமாக வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மாவட்ட நீதிபதி வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரியான காஞ்சிபுரம் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் சங்கர் கணேசை கைது செய்யறதுக்கு உத்தரவு போட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து காவல்துறை தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதாவது மாவட்ட நீதிபதிக்கும் அவருடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த லோகேஸ்வரனுக்கு இடையிலான இந்த தனிப்பட்ட பிரச்சனை காரணமா டிஎஸ்பியை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என்று காவல்துறை தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த டிஎஸ்பி சங்கர் கணேசை கைது செய்து சிறையில் அடைக்க பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பா விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி உயர்நீதிமன்றம் விஜிலன்ஸ் பதிவாளருக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில இந்த வழக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இன்றைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜிலன்ஸ் பதிவாளர் தன்னுடைய விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்தார். அரசு தரப்புல மாவட்ட நீதிபதி உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த சம்பந்தப்பட்ட பேக்கரியை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிர்வாக ரீதியில மாவட்ட நீதிபதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க ஏதுவாக இந்த விஜிலன்ஸ் பதிவாளர்களுடைய விசாரணை அறிக்கையை உயர்நீதிமன்றத்தின் நிர்வாக குழுவுக்கும் நீதிபதிகள் பணியிட மாற்ற குழுவுக்கும் அனுப்ப வேண்டும் என்று நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.